கி, பாரத் மாதா கி. கொரோனா நேரத்தில் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, நம்மளுடைய தாய்மார்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்கள் எந்த சிரமமும் இல்லாம குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் நமக்கு எல்லாம் ஒரு SMS வந்தது. திடீர்னு பார்த்தா ஏப்ரல் மாசம், மே மாசம், ஜூன் மாசத்துல நம்மளுடைய அக்கௌண்ட்ல காசு ஏறி இருந்தது. என்னடான்னு பார்த்தா மோடி ஐயா 1 கோடி மகளிருக்கு, 1 கோடி தாய்மாருக்கு தங்களுடைய ஜன்தன் அக்கௌண்ட்ல 3 மாசம் 500 ரூபாய் இலவசமா அவங்க அக்கௌண்ட்லயே போட்டாங்க. அது மட்டுமல்ல, 35 கிலோ அரிசி 3 மாசம் இலவசமா கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்க. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு டாய்லெட் இல்லாத வீடே இல்லைன்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதுமே. தமிழ்நாட்டிலையும் அதேதான். 100 நாள் வேலை திட்டங்கள்ல கூலி உயர்த்தப்பட்டிருக்கிறது. அத்தனை பேருக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. விவசாயிகள் வயலில் இறங்கி வேலை செய்தால்தான் நம்ம சென்னையில, பெங்களூர்ல, மும்பைல, டெல்லி மாதிரி இருக்கிற பெருநகர் மக்களுக்கு நமக்கு உணவு, நமக்கு சாப்பாடு. அதனாலதான் விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக விவசாயிகளுக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் 41 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கிலே கொடுக்கிறோம். இதெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினால பல்வேறு திட்டங்களை நமக்கு கொடுத்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி திட்டங்கள் கொடுத்தாலும் கூட இன்றைக்கு இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் காலையில எந்திரிச்சொன்னவே மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லணும், மோடி ஐயா அவர்களை குறை சொல்லணும். இங்க இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியை குறை சொல்லணும். ஏன்னா குறை சொல்லணும்னா அவருக்கு தூக்கம் வராது. பொய் குறைன்றதை விட பொய் சொல்லணும். எல்லாத்திலும் இரட்டை நிலைப்பாடு, பொய். பொய்க்கு அர்த்தம் யாருன்னா அது திரு ஸ்டாலின் அவர்கள் தான் சரியான பொருத்தமாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். விவசாயிகளுக்கு மோடி அரசாங்கம் துரோகம் செய்யுதுன்னு சொன்னாரு. அதனால நாங்க பந்த் நடத்துறோம்னு ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா அந்த பந்துக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு இருந்ததா? அந்த பந்து படுதோல்வியை சந்தித்தது. அவர்கள் செய்த ஆர்ப்பாட்டம் தோல்வியை தழுவியது. அவர்கள் செய்த போராட்டங்கள் தோல்வியை தழுவியது. இந்த தோல்வியை வருகிற சட்டசபை தேர்தலிலும் பொதுமக்களும் விவசாயிகளும் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய தோல்வியை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தோல்வியை எதிர்கொள்வதற்காக தயாராகுங்கள். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தயாராகுங்கள். மிகப்பெரிய தோல்வியை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்க அவ்வளவு துரோகத்தை பண்ணியிருக்கிறீர்கள். மீனவர்களுக்கு நன்மை செய்தீர்களா? செய்யல. பட்டியலின மக்களுக்கு நன்மை செய்தீர்களா? செய்யல. பட்டியலின மக்கள் சமூக நீதி பத்தி திமுக வாய்க்கிலேயே பேசுவாங்க. மோடி ஐயா ஏழை மக்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, பட்டியலின மாணவர்களுக்கு கொடுக்கிற ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டாங்கன்னு பொய். அந்த பொய்யை என்டாஸ் பண்றதுக்கு சில அல்ல கைங்க. ஆமா ஆமா மோடி ஐயா ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டாருன்னு சொன்னாங்க. மாறா என்ன நடந்தது? 4 கோடி பட்டியலின மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக 60,000 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்காரு நம்மளுடைய மோடி ஐயா அவர்கள். மோடி ஐயா அவர்கள் இததான் கொடுக்கலன்னு சொல்றாரு ஸ்டாலின். அதுக்கு வேற 2 அல்ல கைங்க. ஆமா ஆமா கொடுக்கல. எது சொன்னாலும் அவங்க ஆமா ஆமா அப்படி தலையாட்டுறதுக்கு ஒரு கூட்டம். மீத்தேன் திட்டத்தில் ஸ்டாலின் கையெழுத்து போட்டாரா இல்லையா? போட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? நான் கையெழுத்து போடல, மீத்தேன் திட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்துக்கு ஒப்புதல் கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தோம். ஆனா இப்ப நான் வாபஸ் வாங்குறேன். அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது இதையெல்லாம் செஞ்சுட்டு இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. இலங்கையில என்ன நடந்தது? இலங்கையில என்ன நடந்தது? அப்போதைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி இருந்தது. நம்மளுடைய சொந்தங்கள், தமிழ் சொந்தங்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்களே, அது உங்களுடைய கூட்டணி செய்த படுகொலை. படுகொலை. என்னுடைய தமிழ் மக்களை கொன்று குவித்தீர்கள். அந்த பாவம் உங்களை சும்மா விடாது ஸ்டாலின் அவர்களே, அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. இவங்க தான் இன்னைக்கு நாங்க ஆட்சிக்கு வரணும்ன்றாங்க.
தமிழ் மக்களை கொத்து கொத்தாக லட்ச லட்சமாக கொன்று குவித்தவர்கள், தமிழுக்காக எதையும் செய்யாதவர்கள், தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் பண்பாடையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அழித்தவர்கள் திருவள்ளுவருக்கே உருவத்தை மாத்திட்டு இருக்காங்க. பாரதியாருடைய உருவத்தை மாத்துறாங்க. தமிழ் தாய் வாழ்த்த மாத்தி இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் பாடுறோமே தமிழ் தாய் வாழ்த்து, அது முழுமையான தமிழ் தாய் வாழ்த்து இல்ல. முழுமையான தமிழ் தாய் வாழ்த்து அத்தனை பேரும் நம்மளுடைய ஆன்மீக பெரியவர்கள் அங்க சில மடங்கள்ல பாடப்படுகிறது. அதுதான் முழுமையான தமிழ் தாய் வாழ்த்து. இப்படி தமிழையே, தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாடையும் தமிழ் மொழியையும் மாத்தி போட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் நடந்தது. நமக்கெல்லாம் தெரியும் 2011க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்புக்கு சரியில்லைன்னு ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது நம்மளுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரலான்னு போயிட்டு ஒரு 10 நாள் கருமிச்சு நம்ம இங்க வந்தா நம்ம வீட்டை ஆக்கிரமித்து உட்கார்ந்தது திமுக காரங்க. அவங்களுக்காகவே அன்றைய முதலமைச்சர் ஆட்சி மாறுச்சு. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி வந்தது. திமுகவுக்காகவே ஒரு காவல்துறையில சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டது. நில அபகரிப்பு புகார்களை விசாரிப்பதற்காக. 1 ஏக்கர் நிலம் வச்சிருவன போய் ஆக்கிரமிச்சாங்க. 100 ஸ்கொயர் ஃபீட் இடத்த வச்சிருந்தவங்களையும் போய் ஆக்கிரமிச்சாங்க. குடிசை வீட்டையும் ஆக்கிரமிச்சாங்க. அப்படி தமிழ்நாடையே ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டிருந்தால் அவங்க இந்த ரோட்ல டீ கடை வைக்கிறது கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்களுடைய பர்மிஷனுடைய அவர்களுடைய இடத்துல தான் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதனாலதான் தமிழக மக்கள் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டி அவர்களை ஆட்சியை விட்டு ஓட விரட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள். இல்லாத பொய்யை சொல்லுகிறார்கள். கொரோனா காலத்துல தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் சிறப்பான நடவடிக்கை எடுத்திருந்தது. எதிர்கட்சி தலைவர் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் சொல்லுவதை விட்டுவிட்டு குற்றம் சொல்வதையே ஒரு வாடிக்கையாக வச்சிருந்தாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். நமக்கெல்லாம் தெரியும் திமுகனாலே ஊழல், திமுகனாலே பொய், திமுகனாலே கமிஷன். இப்படி திமுக இன்றைக்கு திமுகனாலே பொய்யும் புரட்டும் கமிஷனும் ஊழலும் சேர்ந்த ஒரு கலவையாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 50 வருடம் உழைத்தவர் கூட எனக்கு அங்க பிடிக்கல, என்னுடைய மக்களுக்கு நல்லது செய்யணும்ட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்மளுடைய மூத்த தலைவர் திரு வி.பி. துரைசாமி அண்ணன் அவர்கள். பொதுமக்கள் தயாராகி விட்டார்கள். இன்னும் இருப்பதோ 100 நாட்கள் தான். நாமும் தயாராவோம். திமுக என்ற அந்த அரக்கனை, திமுக என்ற அந்த அசுரனை தமிழக அரசியலை விட்டு ஓட விரட்டுவோம். ஆகையால் நாம் அனைவரும் வருகிற காலத்தில, வருகிற தேர்தலில தாமரை சின்னத்தில நாம் அனைவரும் வாக்களித்து தாமரை வெற்றி வேட்பாளர்களை இந்த தொகுதியிலிருந்தும் சென்னை மாகாணத்திலிருந்தும் சென்னை மாவட்டங்களிலிருந்தும் தாமரை வெற்றி வேட்பாளர்களை சட்டசபைக்கு அனுப்பியே தீர்வோம். அனுப்பும் வரை நமக்கு ஓய்வில்லை. நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சரை சட்டசபையில முதலமைச்சராக அரியணை ஏற்றுவோம். அதுவரையில் நமக்கு ஓய்வில்லை. ஆகையால் சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் ஆதரிப்பீர் மோடி அவர்களையும் தாமரையையும் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.